அடுத்த நிகழ்வு மரங்களை பாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காரித்விக். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். மரத்தை பற்றி ஒன்று கூற வந்துள்ளேன். வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் அவ்வையே, நீட்டோலை வாசியான் யார் என்றீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அத்தனை இழிவா? பக்கத்தில் யாரது? பாரதி தானே. பாஞ்சாலியை மீட்காத பாமரரை என்ன சொன்னீர்? நெட்டை மரங்கள் என்றீர். மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மரம் படைப்பில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரிய குறி. நினைக்க நினைக்க நெஞ்சூரும் பட்டறிவு. விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் ஒழுகும் மலர்கள். மனிதன் தர அறிவை மரம் தரும் எனக்கு. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிட்டு. மரம் நமக்கு அண்ணன். அண்ணனை பழிக்காதீர். மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம். மரம் அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித ஆயுளுக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகும், வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? மரத்திற்கும் வழுக்கை விழும், மறுபடியும் முளைக்கும். நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்றறிக. மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் செலவை செய்வது? மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு கொடுப்பது? மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி? பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். மனிதன் ஆயுதங்களை அதிகம் பயன்படுத்தியது மரத்தின் மீதுதான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான் மனிதன் அதை மறந்தான். நாம் வீட்டிற்கு